நீரஜ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. யாரோ அவரோட வீட்டை முழுசா கலைச்சு போட்டிருந்தாங்க. போகும்போது அவரு வீட்டை லாக் பண்ணிட்டு தான் போனாரு. சாவியும் அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப நீரஜ் அங்க இருந்த எல்லா பொருட்களையும் பாக்குறாரு. அப்புறம் அவருக்கு புரிஞ்சிருது, கண்டிப்பா வீட்ல பேய் இருக்குன்னு. எப்படி லாஜிக்கல் ஆர்மி? நீரஜ் அப்படி என்னத்தை பார்த்தாரு? இந்த வீட்ல பேய் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களால சொல்ல முடியுமா? கவனமா பாருங்க. இங்க 3 கிளிகள் இருக்கு. ஆனா 2 கிளிகளோட நிழல் மட்டும்தான் தெரியுது. அப்படின்னா ஒரு கிளி பேய். பேய் கிளியா மாறி இருந்தது. நீரஜ் அடுத்து எதுவும் பண்றதுக்கு முன்னாடி அங்க லைட் ஆஃப் ஆயிடுது. அப்படியே இருட்டாயிடுது. நீரஜ் ரொம்ப பயந்து போய் உடனே ஏஷ் த கோஸ்ட் ஹண்டருக்கு கால் பண்றாரு. சார், என் வீட்ல நான் 3 கிளிகளை பார்த்தேன். ஆனா முதல்ல 2 தான் இருந்தது. ஒரு கிளியோட நிழல் வேற தெரியவே மாட்டேங்குது. நீரஜ் இப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறாரு. வாவ், கிளி பேயா செம்மையா இருக்க போகுது. ஏஷ் அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு காத்துல பறந்துகிட்டே நீரஜோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. ஏஷ் அந்த தெருவுக்கு போயிடுறாரு. அவருக்கு தண்ணி தாக எடுத்ததால அவர் தண்ணி குடிக்க நிறுத்துறாரு. ஆனா ஏஷோட வாட்ச் சத்தமா அலாரம் கொடுக்குது. அக்கம் பக்கம் பார்த்து பேய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு ஏஷ்க்கு தெரிஞ்சிருது. லாஜிக்கல் ஆர்மி, பேய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. இங்க இருக்கிற இந்த 3 டேபையும் கவனமா பாருங்க. 2ல தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. ஆனா 1ல இருந்து ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள பேய் தான் இருக்கணும். ஏஷ் அவரோட கன்னை வெளியே எடுத்ததும் அந்த பேய் வெளியே வந்துடுது. அந்த பேய் வந்து ஏஷை தாக்குறதுக்குள்ள அவர் அந்த பேயை பிடிச்சிடுறாரு. இந்த பேய்கள் எல்லாம் என்ன நிம்மதியா தண்ணி கூட குடிக்க விடுறதில்ல. இங்க பாருங்க லாஜிக்கல் ஆர்மி, இது உங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் என்னால உதவி பண்ண முடியும். ஏஷ் உடனே பைக்கை எடுத்துக்கிட்டு நீரஜோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஏஷோட வாட்ச்ல இருந்து சிக்னலே வரல. அப்படின்னா அந்த பேய் இங்க இருந்து ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் லாஜிக்கல் ஆர்மி, ஏஷ்க்கு ஏன் அப்படி தோணுச்சு? அப்படி அவர் என்ன பார்த்தாரு? கவனமா இந்த சீனை பார்த்து உங்க ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நீரஜ் அவருக்கு 3 கிளிகள் தெரியறதா சொன்னாரு. இப்ப அங்க 2 கிளிகள் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா அந்த பேய் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கு. ஏஷ் நீரஜை தேட ஆரம்பிக்கிறாரு. அவரை தேடி ஏஷ் டெரஸ்கே வந்துடுறாரு. ஏஷோட காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதால ஒருத்தரோட ஹார்ட் பீட்டை கூட அவரால் கேட்க முடியும். இங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏஷ் அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்ததும் அங்க யார் இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருது. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, பூனையோட கால் தடயங்கள் இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் தான் இருக்கு. அப்படின்னா பூனை இந்த பக்கமா போயிருக்கு. ஆனா திரும்ப வரல. அது அங்கதான் ஒளிஞ்சிருக்கு. ஆனா யஷோட வாட்ச்ல சிக்னலும் வரல. அப்படின்னா கண்டிப்பா பேய் இங்க இல்ல. அப்ப யஷ்க்கு அந்த பூனையோட வால் தெரியுது. அப்ப அந்த பூனை அங்கிருந்து வெளியே வந்து அப்படியே யஷ் மேல எகிரி தாவிடுது. யஷ் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அட, இந்த பூனை தொல்லை தாங்கலப்பா. அப்ப யஷ்க்கு கீழே இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. திருடன் பிடிங்க. ஏஷ் உடனே அவரோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அவரோட வீட்டுல எல்லாம் கலைஞ்சிருந்தது. இங்க பாருங்க, இங்க எந்த திருடனும் வரல. இங்க வந்தது ஒரு பேய். எப்படி லாஜிக்கல் ஆர்மி, இங்க வந்தது திருடன்ல ஒரு பேய் தான் ஏஷ்க்கு எப்படி தெரிஞ்சது? அவரோட வீட்டுக்கு போய் ஏஷ் பார்த்தப்போ இங்கேயும் நீரஜோட வீடு மாதிரியே கலைஞ்சிருந்தது. அப்புறம் இங்க இருக்கிற சுவரை பாருங்க. இங்க ஒருத்தரோட கை தடயங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் இந்த மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்குள்ள அந்த பேய் காணாம போயிருக்கு. ஏன்னா ஏஷ் வாட்சில இருந்து எந்த ஒரு சிக்னலும் வரல. ஏஷ் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்ப அவருக்கு திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது. பேய் திரும்ப வந்துருச்சுன்னு ஏஷ்க்கு புரிஞ்சிருது. அப்ப ஏஷோட வாட்சும் சிக்னல் கொடுத்தது. ஏஷ் உடனே அந்த வீட்டுக்குள்ள கிளம்பி போறாரு. அப்ப திடீர்னு நாலா பக்கத்துல இருந்து புகை வர ஆரம்பிச்சது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பேய் ஏஷை அடிக்குது. அவர் அப்படியே மேல தூக்கி சுவர் மேல தூக்கி வீசிடுது. யஷோட கன்னும் கீழே விழுந்துருது. அப்புறம் அவர் கஷ்டப்பட்டு எழுந்து நிக்கிறாரு. அவரோட பாக்கெட்ல இருந்து பயர் கோலி எடுத்து அங்கேயும் இங்கேயும் தூக்கி வீசிட்டு இருந்தாரு. அந்த பேய் டிஸ்டர்ப் ஆனதை பார்த்து இவர் கண்ணை மறுபடியும் கீழே இருந்து எடுத்துக்கிறாரு. அதுக்குள்ள புகையும் காணாம போயிடுது. யஷோட வாட்ச் இன்னும் சிக்னல் காமிச்சுக்கிட்டு இருந்தது. அப்படின்னா அந்த பேய் இன்னும் இங்கதான் இருக்கு. ஏஷ் அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்து அந்த பேய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. லாஜிக்கல் ஆர்மி, இந்த சீனை பார்த்து அந்த பேய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? கவனமா தேடுங்க லாஜிக்கல் ஆர்மி. ஏஷ் பார்க்கும்போது டிவி என்னமோ ஆன் ஆகி இருந்தது. ஆனா கேபிள் கனெக்ட் ஆகல. அப்படின்னா பேய் டிவிக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஏஷ் உடனே அவரோட கண்ணை டிவியை நோக்கி நீட்டுறாரு. உடனே அந்த பேய் டிவில இருந்து வெளியே வந்து ஏஷ் அப்படியே எட்டி உதச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுது.
யஷும் உடனே அங்கிருந்து எழுந்து அந்த பேயை பின்தொடர்ந்து போறாரு. யஷ் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பேய் ஒரு பார்க்குள்ள போகுது. யஷும் அதை பின்தொடர்ந்து அந்த பார்க்குள்ள போயிடுறாரு. அங்க 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யஷ் அவங்கள கவனமா பாக்குறாரு. அங்க பேய் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருது. உங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? இந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிற இந்த ஆளை கவனமா பாருங்க. அவரோட கால் திரும்பி இருக்கு. பேய்களுக்கு மட்டும்தான் கால் இந்த மாதிரி இருக்கும். உடனே யஷ் அந்த ஆளை நோக்கி ஓடி போறாரு. யஷ் வரத அந்த பேய் பாத்துருது. அது அங்கிருந்து ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ள போயிடுது. யஷும் அந்த பேயை பின்தொடர்ந்து அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள பேய் இல்ல. அவரோட வாட்சில இருந்தோ எந்த ஒரு சிக்னலும் வரல. அந்த வீட்டுக்கு பக்கத்துல வேற எந்த வீடும் இல்ல. இவ்வளவு கம்மியான நேரத்துல அந்த பேய் எங்க காணாம போச்சு? யஷ் அந்த வீட்டை கவனமா பார்த்ததும் அவருக்கு தெரிஞ்சிருது அந்த பேய் எங்க போச்சுன்னு. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுல பார்த்த மாதிரியே இங்கேயே அவரு ஒரு பொருளை பாக்குறாரு. ஆனா அது என்ன பொருள்? லாஜிக்கல் ஆர்மி, இந்த 3 வீட்டையும் பார்த்து அது என்ன பொருள்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. நீரஜோட வீட்ல அப்புறம் அவரோட பக்கத்து வீட்ல இருந்த பெயிண்டிங்க அவரு இந்த வீட்லயும் பாக்குறாரு. இங்கேயும் அதை பார்த்த உடனே அந்த பெயிண்டிங்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு யஷ்க்கு புரிஞ்சிருது. யஷ் அந்த பெயிண்டிங் கிட்ட போய் அதை தொடறதுக்காக முயற்சி பண்றாரு. ஆனா யஷ் பெயிண்டிங்குள்ளேயே போயிடுறாரு. வாவ், இந்த பெயிண்டிங்கே ஒரு வழிதான். அதனாலதான் எனக்கு அந்த பேய் கிடைக்கல. என் வாட்ச்ல இருந்து சிக்னலும் வரல. யஷ் அவரோட முகத்தை அந்த பெயிண்டிங் கிட்ட வைக்கிறாரு. அப்புறம் அந்த பெயிண்டிங்குள்ள போயிடுறாரு. அந்த பெயிண்டிங்குள்ள இருந்து அவருக்கு நீரஜோட வீடு தெரிஞ்சது. அந்த பெயிண்டிங் வழியா நீரஜோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப அந்த பேய் திடீர்னு வந்து யஷை தாக்கிடுது. யஷோட கன் தூரமா போய் விழுந்துருது. ஏதோ சண்டை நடக்கிற சத்தம் கேட்டு நீரஜும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் அங்க வந்த உடனே பாக்குறாரு, அங்க ஒரு யஷ் இல்ல, பதிலா 2 யஷ் இருந்தாங்க. கன் இப்ப நீரஜ் கிட்ட தான் இருந்தது. ஆனா இதை எடுத்து யார்கிட்ட கொடுக்கறது? ஏவா இல்ல பியா? நிஜமான யஷ் யாரு? முதல் யஷ் சொல்றாரு, நீரஜ், நான் தான் உண்மையான யஷ், இது பேய், இத ஃபயர் பண்ணிடு. 2வது யஷ் சொல்றாரு, இதுதான் போலி, இத கைது பண்ணிடு. உண்மையான யஷ் யாருன்னு நீரஜுக்கு புரியல. யோசிச்சு பார்த்து உண்மையான யஷை அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. உண்மையான யஷ் யாருன்னு அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? உண்மையான யஷோட ரைட் ஹேண்ட்ல வாட்ச் இருந்தது. ஆனா பேயோட கையில வாட்ச் இல்ல. யஷ் எப்பவுமே அந்த வாட்சை போட்டிருப்பாரு. நீரஜ் உடனே அந்த கன்னை யஷை நோக்கி வீசுறாரு. யஷ் உடனே அவரோட கன்னை பிடிச்சு ஃபயர் பண்ணி அந்த பெயிண்டிங் பேயை கைது பண்ணிடுறாரு. அதை எடுத்துட்டு போய் அவரோட கோஸ்டிஸ்தான்ல வச்சதுக்கு அப்புறம் நிம்மதியா தூங்கிடுறாரு.